யாருங்க வரணும்? எனக்கு நேரம் ஆச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் இருங்க சார். தம்பி உங்களை தான் சார் தேடிட்டு இருக்கான். இதோ வந்துட்டான் பாருங்க. அண்ணே இவர் இல்லனே. சார் சாரி சார். நீ நான் முதல்ல சொன்னேன்ல, கையெடு, வெளில வச்சுக்கிறேன். டேய் நீதானா மஞ்சள் கலர் பனியன் சொன்ன? கூப்பிடுற அவன் பேரை கேப்போம். மஞ்சள் கலர் தான், பனியன் இல்ல, தாவணி. வசந்த் தாவணி கட்டிக்கிட்டா. தாவணி கட்டிக்கிட்டு தான், வசந்த் இல்ல வசந்தி. இது பொம்பளை புள்ளியா? என்ன நடந்தது உண்மையா சொல்றா இல்ல அப்பா போன் போடுறா? இருன்னு சொல்றேன். அப்பா 1500 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் பண்ண சொன்னார்ல, ஆமா. அதுல ஒரு சின்ன குழப்பம் நடந்துருச்சு. ரீசார்ஜ் பண்றதுல என்னடா குழப்பம்? அப்பா நம்பர்ல கடைசி 3 நம்பர் 205 தானே. ஆமா. ஆனா 005க்கு ரீசார்ஜ் ஆயிருச்சு. ஐயோ அப்புறம் ரீசார்ஜ் ஆன நம்பருக்கு போன போட்டேன். அது ஒரு பொண்ணு நம்பரு. நான் மிரட்ட பயந்து போய் என் ஃப்ரெண்டு வசந்தின்னு ஒருத்தி பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல மதுரைக்கு வரா. அவ கையில 1500 ரூபாய் கொடுத்து அனுப்புறேன், வாங்கிக்கொண்டு கெஞ்சி அழுதா. இத முன்னாடியே சொல்லியிருந்தா நீ வரமாட்டல்ல. கதை விடுறியா? யாரும் ஒரு பொம்பளை புள்ள வர சொல்லிச்சுன்னு வந்து நிக்கிறிய? முட்டை பயடா நீ. நான் கிளம்புறேன். அண்ணே இருண்ணே, அந்த புள்ள அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிச்சு, எப்படியோ வந்துரும். இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்த டிரைவரே வீட்டுக்கு போயிருப்பான்டா. இனி எங்கிட்ட அந்த புள்ள வரப்போகுது? அது உனக்கு நல்ல நாமத்தை சாத்திருச்சு. நான் வரேன். அண்ணே இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு போலான்னு. நீ ஏந்து பாத்துட்டு வா. உங்ககிட்ட நஷ்டமாயி போச்சு. அதுல இந்த 1500 தரையும் சேர்த்துக்கிறேன். ஹலோ பிரியா, எங்கடி இருக்க? நான் வரவா? வேணாம் வேணாம், நீ அங்கேயே இரு, நானே வரேன். என்னடி ஆளை பாத்துட்டியா? அதோ அந்த பச்சை சட்டை தான். அந்த பேக்கு தானா? நான் போய் காசை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ எங்கடி போற? என்னடி எங்க இழுத்துட்டு போற? ஆடி ஏய், உன்னதான் கேக்குறேன், காசை கொடுத்துட்டு வரேன். ஏய் ஏங்க நீங்க வசந்தி தானே? ஆமா சார். நான் தாங்க வெற்றி, உங்க ஃப்ரெண்ட் பிரியா சொன்னாலு. ஆமா நீங்க ட்ரெயின்ல வரலையா? உங்களை வளைச்சி தேடினேன். லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலையா? அன்ரிசர்வ்ல தான் வந்தேன். எப்படியோ வந்துட்டீங்க, காசை கொடுங்க, நான் கிளம்புறேன். இப்ப என்கிட்ட காசு இல்லையே. சும்மா போய் சொல்லாதீங்க. உண்மைதான் சார், இப்ப என்கிட்ட காசு இல்ல. எது காசு இல்லையா? எதுக்கு சார் கத்துறீங்க? கையில பணம் இல்ல, ஹாஸ்டல்ல இருக்கு. என் கூட வாங்க, எடுத்து தரேன். என்னங்க பெரிய இம்சையா போச்சு? 1500 ரூபாய்க்காக மனுஷன் சுத்த விட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அதெல்லாம்